காவேரி வந்து ஆசையா வந்து விஜய் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாங்க. முதல்ல ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. எடுக்கலன்னு சொல்லிட்டு நேர்ல போய் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் இல்ல. ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அவர்கிட்ட சொல்ல முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க தன்னோட பிரெக்னன்சிய. அடுத்து வந்து காவேரி என்ன பண்றாங்க, வெளிய போய் நிக்கிறாங்க. அப்போ மாமி வந்து இந்த மாரி விஜய் வந்து சொன்ன விஷயத்த காவேரிய பத்தி எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அத கேட்டு வந்து காவேரி அதிர்ச்சி அடைறாங்க. அப்போ வந்து இவ்ளோ நாள் வந்து இவரு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரா? என்னை பத்தி மாமி என்ன மாரி நெனச்சிருக்காங்க? ரொம்ப மோசமான பொண்ணு, கேவலமான பொண்ணுன்னு நெனச்சிருப்பாங்கல்ல. ஏன் இப்படிலாம் விளையாடிட்டு இருக்காரு? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? எத்தனை வாட்டி இப்படி விளையாடி என் மனச கஷ்டப்படுத்துவாரு? இவர்கிட்ட நான் பேசவே போறதில்ல. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வந்தேன். ஆனா, இந்த விஷயத்த கேட்டு எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. நான் அவர்ட்ட சொல்லவே போறதில்ல. அவருக்கு எல்லாத்தையும் விளையாட்டு தான். ஏன் என் கர்ப்பம் கூட ஒரு விளையாட்டா கூட இருக்கும் அவருக்கு. கேட்டா உண்மையான்னு கூட கேட்பாரு. அப்படிலாம் கேட்டா என்னால தாங்கிக்க கூட முடியாது. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போறாங்க. என்னடி காவேரி எதுவுமே சொல்லாம போறேன். நான் மாமிக்கு பேசுறாங்க. எதுவுமே கவனிக்காம காவேரி மட்டும் அழுதுட்டு மனச கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ வந்து இப்படி போறா? விஜய் கிட்ட பேசாம இருக்குது இவளுக்கு ஏன் கஷ்டமாகணும்? ஒண்ணும் புரியலையே எனக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க வந்து மாமி சொன்னதே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி உன்னோட தாலி வந்து உண்மையான தாலி இல்லன்னு சொல்லிட்டு அவன் நெனச்சிட்டு இருக்கான். உனக்கு ஆல்ரெடி இது வந்து வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட பேசி நிறுத்திக்கோ. அதான் நல்லது. இல்லன்னா அந்த பையன் தான் வந்து மனசுல ஆசைய வளர்த்துப்பான். அப்படின்னு மாமி சொன்னது எல்லாத்தையுமே நெனச்சு நெனச்சு பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க காவேரி. அடுத்து வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. என்னடி ஆச்சு? விஜய் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போனியே சொல்லிட்டியா? அப்படின்னோனே, எங்கடி சொல்றது? எனக்கு சொல்றதுக்கு மனசே இல்லடி அப்படின்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு என்னடி சொல்ற? அப்படின்னோனே, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்றாங்க. அத கேட்டு அவங்க ஃப்ரெண்டு அதிர்ச்சி அடைறாங்க. இப்ப என்னடி பண்ண போற? விஜய் கிட்ட நான் சொல்ல போறது இல்லடி அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. நீ என்னடி சொல்ற? நான் சொல்லி தானே ஆவணும். இத எப்படி மறக்க முடியுது? மறக்கக்கூடிய விஷயமா? எப்ப தெரியணுமோ அப்ப தெரியட்டும். அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். உங்க வீட்ல எங்க வீட்லயும் நான் சொல்ல போறது இல்லடி. என்னால முடியலடி. இப்படி பண்ணிட்டாரு பாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அவர்கிட்ட எப்படிலாம் பேசணும்? எப்படிலாம் வந்து இத பத்தி நான் பேசிட்டு இருக்கணும்னு நெனச்சேன் தெரியுமா? ஆனா எல்லாமே இந்த மாரி பண்ணிட்டாரு. சொதப்பி வச்சுட்டாரு. இப்ப நான் என்னடி பண்றது? அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆவுறாங்க. தான் காவேரி. ஒரு வேளை ஃப்யூச்சர்ல வந்து அவருக்கு எப்படி தெரியும்ல. ஏன்னா கர்ப்பத்துல யாரும் மறைக்க முடியாது காவேரி. அப்போ வந்து அவருக்கு தெரிஞ்சா என்கிட்ட தானே முதல்ல சொல்லணும். நான் தானே இதில சம்மந்தப்பட்டவ. என்கிட்ட ஏன் சொல்ல காவேரின்னு உன்ன கேட்க மாட்டாரா? அப்படின்னோனே, அவரு கேட்டா எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவர் அப்படி கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது. அப்படின்னோனே, என்னடி இது இப்படி பேசுற? வேற என்ன சொல்றது? எவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லலான்னு போனேன் தெரியுமா? ஆனா எல்லாமே விளையாட்டு அவருக்கு. எல்லாமே விளையாட்டா இருந்தா, வாழ்க்கையே விளையாட்டா தான் போயிடுச்சு அப்படின்னோனே, என்ன காவேரி இப்படி பேசுற? வேற என்னங்க இப்ப பேசுறது? என் மனசே சரியில்லடி. நான் வச்சுடுறேன் ஃபோன அப்படி சொல்லிட்டு வச்சுடுறாங்க. ஏய் இரு காவேரி. இப்போ பிரெக்னன்சி வந்து ஓகே ஆயிடுச்சுல்ல உனக்கு? ஆமா. இதுக்கப்புறம் அப்படின்னோனே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியலையே. ஏய் டாக்டர போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்டி. எதுக்கும் டாக்டர் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்டி. அப்படின்னோனே, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். நான் டாக்டர பார்க்கறது தான் நல்லது. சரி நீயும் வாடி நம்ம டாக்டர போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. சரிடி நானும் வரேன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்க காவேரி வந்து ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பாட்டி வந்து கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து எப்படி பேசி கொடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வராங்க. பாட்டி கண்டிப்பா பெரியவங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு காவேரி ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. இத பார்த்துட்டு பாட்டி யோசிக்கிறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் வந்து கிட்ட கூட வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து வீட்ல சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்க அம்மாவும், அக்காவும் காவேரிக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கண்டிப்பா நாளைக்கு டாக்டர் கிட்ட நீ கூட்டின்னு போய் ஆவணுங்க கூட்டின்னு போணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. சரிம்மா நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அவ அப்படிதான் வரமாட்டேன்னு சொல்றா. ஆனா அத அப்படியே விடக்கூடாது. நான் கூட்டிட்டு போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம வந்து கங்கா, சரிடி முதல்ல கூட்டிட்டு போ. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சாப்பாடும் சரியா சாப்பிடல. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. ஒண்ணுமே புரியலடி எனக்கு அப்படின்றாங்க அவங்க அம்மா. அடுத்து வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. கங்கா வந்து பேச வராங்க. என்னடி ஆச்சு உனக்குன்னோனே காவேரி தூங்குற மாரி நடிக்கிறாங்க. கங்கா கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு.